வணக்கம். நம்மளோட சேனல் நிறைய பேர் பிரிட்டனோட இன்டீரியர் வில்லேஜ் பக்கமாக போய் வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம பிரிட்டனோட முதல் தலைநகரத்துக்கு வந்திருக்கோம். பிரிட்டன் அப்படின்னு சொன்னாலே லண்டன் தான் உங்களை எல்லாருக்குமே தெரியும். லண்டன் தான் ஆப்வியஸாக தலைநகரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பிரிட்டன் ரோமன் எம்பையர் கீழே இருந்தப்ப இந்த குறிப்பிட்ட கால்செஸ்டர்ன்ற டவுனு தான் தலைநகரமாக இருந்திருக்கு. அண்ட் இதுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. இதோட கேசலாக இருக்கட்டும், ரோமன் காலத்தில் கட்டப்பட்ட சுவர்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்குது. ஒரு ப்ராப்பரான பிரிட்டனோட கிராமத்தை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளோட கால்செஸ்டர் அப்படின்ற டவுன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா. லண்டன்லேருந்து சரியாக 80 கிலோமீட்டர் தொலைவில் நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டவுனு தான் இது. இங்கேருந்து சரியாக 20 கிலோமீட்டரில் நம்ம பீச்சுக்கு போயிடலாம். ஸோ பீச்சை ஒட்டி இருக்கிற ஒரு சிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த டவுனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அதை தவிர இது ஒரு டெட் சிட்டி அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய வாழ்கிற ரெசிடென்ஸே நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க லொக்கேஷன் தான் கால்செஸ்டரில் இருக்கிற கேசல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூங்கா. இந்த பூங்காவோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு பழங்காலத்து கோட்டையை சுற்றி தான் இந்த பூங்காவையே கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் இதுவும் ஒன்று. அண்ட் இந்த கோட்டையை நோக்கி தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த பூங்காவில் ஒரு சின்னதாக ஒரு லேக்கும் இருக்குது. ஈவினிங் டைமில் நாயை வாக்கிங் கூப்பிட்டு வர்றதுக்கும் இல்லை நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் இந்த சைடு நடந்து போகிறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்கும். பட் சம்மரில் தான் இந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வின்டரில் இலத்தலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் மரம் அப்படியே எம்டியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம கால்செஸ்டர் கேசலுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்செஸ்டரோட கேசல் தெரியும். ஸோ இந்த கேசல் வந்து பிரிட்டிஷால் தான் கட்டப்பட்டது. ரோமன்ஸால் கட்டப்பட்டது வந்து ஒரே ஒரு வால் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து 2000 இயர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஐ திங்க் AD 60 தான் ஆஃப்டர் டெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, AD BCன்னு சொல்லுவாங்க. ஸோ AD 60 அப்படின்ற வருஷத்தில் தான் ரோமன்ஸ் வந்து இந்த இடத்துல இதே இடத்துல அவங்க கான்கர் பண்ணுறப்போ ஒரு கேசல் ஒன்று கட்டியிருந்தாங்க. பட் அதோட மிச்சங்கள் தான் இருக்குது. வெறும் ஒரே ஒரு செவுரு மட்டும்தான் இருக்குது. அந்த செவரோட ஏஜ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து பிரிட்டிஷால் கட்டப்பட்ட கேஸ்டில். ரோமன் எம்பையர் வீழ்ந்ததுக்கப்புறமா, அதாவது பிரிட்டனில் வீழ்ந்ததுக்கப்புறமா கால்செஸ்டர் அப்படின்ற பகுதி தான் ஆக்சுவலாக இந்த நாட்டோட தலைநகரமாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் சில பல காரணங்களால் இந்த ஊர் தலைநகரமாக வராமல் இது ஜஸ்ட் ஒரு கிராமம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லண்டன் மாதிரி இது இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த கேசலில் வந்து ஏகப்பட்ட மன்னர்கள் வந்திருக்காங்க. இங்கே இந்த குறிப்பிட்ட ரோமன் எம்பையரோட வீழ்ச்சிக்கு அப்புறமா ஏகப்பட்ட மன்னர்கள் இந்த கேசலில் தங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்தோட ஒரு முக்கியமான வரலாறு. பட் இப்போது இந்த இடத்துக்குலாம் யாரும் வந்து தங்குறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு மியூசியம் பீஸ் மாதிரி இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக் சம்திங். திஸ் இஸ் அவர் கேமரா உமன். இந்த இன்னைக்கான நாள் வந்து இவங்களால தான் இன்றைக்கி பாசிபிளாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து கேமராலாம் எடுத்து கொடுத்தது இவங்க தான். அதனால் நன்றி. கரெக்டாக கேமரா காட்டுறப்ப ஹெட்செட் கீழே போட்டா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Hi. பேர் என்ன? My name is Aprupa. Aprupa. I'm from Andhra. ஆந்திரா. ஓகே. தமிழ் தெரியும் அந்த பொண்ணுக்கு, ஆனால் வந்து குறைச்சி தான் தெரியும். அதனால கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தான் தெரியும். அதனால studied in Chennai, so little bit basic. பேச மாட்டேன்ட்டு நல்லா பேசுற நீ. ஆனால் We are just exploring some street food, all street things. ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதனால பேகை மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். இதுதான் ஊர். ஐ மீன் லைக் நீங்கள் ஹாரி பாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் அப்படியே பழசாக ரொம்ப அழகாக அப்படியே இருக்கும். ஸோ few streets it has lot of hair salons, nails, it's like இந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாக அந்த பியூட்டி பார்லரு, முடி வெட்டுறதுக்கு, சின்ன சின்ன ஷாப்ஸு, பெயிண்ட்டு, பேக்கரி, ஐ மீன் லைக் எங்கே பாருங்கள் போர்ட்ரேட் கடை இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்து இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான். பட் ஆனால் இங்கே எப்படின்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன கடைக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஊரில் மார்க்கெட் மாதிரி இதை வச்சுக்கலாமே. We can just tell like it's like our market, right? Yeah, weekend markets. Okay. That's how it is, right? The dress was nice. நல்லா இருக்குல்ல?
ஆமாம், காஸ்ட் லாட். ஆமாம், ப்ரைமார்க்கு ஒரு ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே வந்து 100 பவுண்ட்ஸுக்கு ஜாக்கெட் இருக்குது, மேட் இன் பங்களாதேஷ். நான் அதே இது ஜாக்கெட்டை இந்தியாவில் வாங்கினேன்னா நான் 500 ரூபாய்க்கு வாங்குவேன். அவன் 10,000 ரூபா கேட்குறான். 500 ரூபா இங்கே இருக்குது, 10,000 ரூபா இங்கே இருக்குது. ஒரு 2,000 ரூபா வச்சா கூட நியாயம் வேணாமாடா கொஞ்சமாச்சும். ஒரு நல்ல பப் போகணும், பப்பு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஊருக்கு வந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக பப்புக்கு போயே ஆகணும். Colchester is very famous for pubs. Oh, is it? I have never heard such things. What? Okay. Colchester Library. It is the Colchester Library. Uh-huh. So how is the city according to you? Quite good. Quite good because you got the part-time job. That's why it's good. And that too, it's near. For everyone else, it's like a dead city. When this is a Primark, right? It's like நம்ம ஒரு சரவணா ஸ்டோர் மாதிரி Primark. You know Saravana stores? That's like that Saravana stores, right? But only clothing. It's not like Saravana store, it's like Zudio. Zudio. Okay, Zudio. See, few people they will say, oh, you got it in Primark? Okay, I also got it in Primark. They'll think like that. Okay. It's like the Zudio. Zudio is for cheaper clothes or it's like a branded one? Cheap. But it will be fashionable, right? Okay. எப்படியா? சர்ச் தானே? எப்படி சர்ச்சில் வந்து ஸ்டோர்லாம் வச்சுருக்காங்க? Yeah, that's it, right? Hey bro. I'm just a vlogger, bro. Yeah, bro. It's like 80,000. 80,000? Yeah, bro. Okay. You live around there? No, bro. I'm just a student here. Okay. My hometown is. It's like usually 100,000. That's it. Really? Yeah, bro. YouTube? Yeah, YouTube. Yeah. Oh, wow. You're doing good for yourself. Yeah. Thank you, bro. It's a cinema theater. நல்லா இருக்குமா? நம்ம ஒரு ஐநாக்ஸ் மாதிரி இருக்குமா? I didn't went. You don't know? But this is not the entrance. That side, I guess. Inside. I heard like they will Outside. be, screening some Tamil movies also. டியூன் பார்த்துருக்கியா? செம்மையா இருக்கு. See, that's entrance. If you miss a bus, that day you'll miss the class also. Yeah, that's Because- also the issue, right? Yeah, The next person. I missed many classes because of this issue. What's your attendance? It is 90. That 10%. I'm only having 79. I need 1% to get through this semester. I'm still not having that 1%. You just have you just be engaged with the university and all. Like go and log in the systems, tap somewhere, then it will get engaged. Then automatically the percentage will increase. You no need to attend all the classes. Some people they might attend 50% of classes and the 60 remaining 30 or 20% they used to engage with the university. I know about that, but like I'm not even going to the class. How am I going to do this? Then that is a Colchester City Council. You know that? Yeah. It's a council. There is a court also. I think we missed to shoot. That's To a shoot. pub, beside that. I don't know where it is. It's deep here. Triology pub. Yeah. We need to try that. Yeah, we'll go. They are actually saying like it's a very good pub. If you see on Friday or Saturday,
till 4 o'clock, 5 o'clock people will be there. Yeah, seeing many people. Morning 4 o'clock, 5 o'clock. Yeah, because until that time McDonald's also open, they'll shut down at 10 o'clock. So you're doing night shift. Yeah. Friday, Saturday I usually do night shift. It will be easy, right? Nobody will be coming in your business. We You don't know, need to standing. serve like a table service and all, but customers comes lot and lot. Not. Who are all comes to Trilogy, they definitely comes to the McDonald's. The bank, the people from the pub. So it should be like a little bit noisy, right? Some people they'll order the food and then They won't if pay. they forgot their order number, we won't hand over that food to them, and that they'll goes to get the dustbin. What? Yeah. Goes to the restaurant? Yeah. Eat that? No. If there is any leftover food also, we should not eat that. You know that scenario? Lot of food wastage will be there in this McDonald's. They are doing that because when you start giving free food, everybody will expect free food. They won't. Then they'll start cooking more and more. Yeah. If they are if they are putting in the dustbin, then they won't cook. Then they won't. So where are we going? Come, let's cross the road. It's only one way. Oh yeah, college time. 4, 5. காட்டணும்னு தெரில இந்த டவுனில். சின்ன ஊர் தான், ஹிஸ்ட்ரி மட்டும் நிறையா இருக்குது. பட்டு வேறு எதுவும் பெருசாக இல்லை.
நம்ம ஹாட்ஃபீல்ட் போயிருக்கோம் இல்லையா, ஹாட்ஃபீல்ட் கூட இதோட பெருசாக இருக்கும். லம்போகினி ஃபெராரி ஷோரூம்லாம் இங்கே ஒன்றுமே ரொம்ப பெருசாக. அவ்வளோதான். இதை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை மறக்காமல் தட்டி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் அப்துல்கா ஃபார் டேக்கிங் த வீடியோ.